தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். போதை பழக்கம், போதைப் பொருள் பயன்பாடு அதிகரிச்சதுனால அதனுடைய விளைவு பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கும். இவ்வளோ குற்றம் நடக்குது, இவ்வளோ போக்சோ கேசஸ் வந்து பல பதிவாகுது, பல குற்றச்சம்பவங்கள் நடக்குது. ஆனால் காவல்துறை வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வி. இடத்துல போதை மருந்து பழக்கம் அதிகமாக புழக்கம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு அது சம்மந்தம் இருக்குது, மேல் அதிகாரிகளுக்கும் அவங்களோட லிங்க் இருக்குது. நடுவில் இருக்கிற அதிகாரிகள் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறான், கைகள் கட்டப்பட்டுருக்குன்னா என்ன பண்ண முடியும்? குழந்தை திருமணமும் உயர்வாக இருக்கே சார், தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க? பெரும்பாலும் நான் பார்த்த குழந்தை நல ஆர்வலர்கள் ஆஃப் ஆகிருக்காங்க. நம்ம எதாவது கேட்டால் கூட அவங்க இது பண்ணல. போன ஆட்சியிலாம் இப்படி பொங்கி வீரியமாக இருந்தவங்களாம் இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. அன்புமணி கூட சமீபத்தில் ஒரு இது பண்ணுறாரு. 8% இருந்தது, நீங்கள் 16% டபுளாக இருக்குது. இளம் பருவத்தினர் போதை பழக்கத்துக்கு அடிமையாகும். அது இருக்க தானே செய்யும். வீட்டில் அப்பா, அண்ணனுங்க எல்லாம் போதை பழக்கத்தில் இருந்தாங்கன்னா சின்ன பையனும் வரும்போது சின்ன வயசுலேயே போதை பழக்கத்தால் ஆகிடும். அது ஒரு பெண்ணை பிடிச்சிருக்காங்க, 36 கிலோ கஞ்சா சாக்லேட்டு வச்சு மாட்டு. இது அந்த அம்மாவுக்கு தொழில், குழந்தைகளுக்கு. அப்போ இது பழக்கிட்டாங்கன்னா சாக்லேட் தான் வாங்கி சாப்பிடும். ஒரு 12-13 வயசில் சாப்பிட்டு அதுக்கு இந்த போதை ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அடிக்ட் ஆன பிறகு அதை தான் நோக்கி நகருவாங்க. அதுக்கு பிறகு என்ன, நம்ம வளர்கிற பருவம். சினிமாவில் என்ன சொல்கிறாங்க, சிகரெட். ஹீரோலேருந்து எல்லாம் ஆண்மையை நிரூபிக்க சிகரெட். கல்லூரி வாழ்க்கை நான் எப்படி வேணால் திரும்பி அவனுக்கு என்னையா, நான் செமஸ்டர் முடிப்பேன்னா முடிச்சுக்கோ. நான் எப்படி வேணால் தெரிஞ்சு செமஸ்டர் போச்சுன்னா வேஸ்ட்டு. நான் போதை பழக்கத்துக்கு அடிமையாகனா அடிமையாவது தப்புப்பா. நாங்கள் பழகிறோம், நீ என்ன பூமர் சொல்கிற, நாங்கள் ஃப்ரெண்டாக பழகிறோம், பாய் பெஸ்டி, ஃபேன், கேர்ள் பெஸ்டி சொன்னால் சொல்லிக்கோ. என்னென்னமோ சொல்கிறாங்க சார், புதுசு புதுசாக சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாமே நல்லா போகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஃபைன் டைமோட ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்றைக்கி நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து இந்த போக்சோ வழக்குகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அந்த 2021 வந்து இதற்குரிய 4000 சில்லரை தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6500 கடந்து போய்கிட்டு இருக்கு. இதில் வந்து காவல்துறை எப்படி தான் சார் செயல்பட போகுது? எலெக்ஷன் வேறு வருது, ஆட்சிக்கு பெரும் கெட்ட பேர் ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி அவங்க கவலைப்படுறாங்களா இல்லையா? போக்சோ வழக்குகள் அதிகரிச்சிருக்குன்றதுக்கு 2 விஷயம். ஒன்று, வழக்குகள் பதிவு செய்யப்படுது. பஞ்சாயத்துகள், பல மாநிலங்களில் பஞ்சாயத்துகள் பண்ணி வழக்கு பதிவு பண்ணாமல் இருப்பாங்க. இங்கே வழக்கு பதிவு நடத்தப்படுது. ஓகே, அது ஒரு காரணம் அதிகமாக இருக்கிறதுக்கு. இன்னொரு காரணம் போதை பழக்கங்கள். போதை பழக்கம், போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்ததுனால அதனுடைய விளைவு பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பு. மனப்பிறழ்வு இருக்கிறவன் தனி, இது ஒரு பார்ட்டு. இன்னொன்று, போக்சோ சட்டங்களில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சில விஷயங்களை சொல்லியிருந்தாப்புல. லவ் பண்ணுறாங்கல்ல, ஆமாம், அவனுக்கு ஒரு 18 வயசு இருக்கும், அந்த பொண்ணுக்கு 16-17 இருக்கும். அதெல்லாம் வந்து பிடிச்சி கொடுத்து போக்சோவை மாற்றுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ கூட தெலுங்கில் ஒரு படம் வந்துச்சு சார், கோர்ட் அந்த மாதிரி. அது ரொம்ப மைனாரிட்டியாக இருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் அதுவும் வழக்காக மாற்றப்படுது. ஆனால் பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வர்றதுன்றது தான் இந்த இதுடைய இது. காவல்துறை அதற்கான அதிகாரிகள் அவர்களுடைய இது அப்படி போகணும். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் திரும்ப நல்ல பதவியில் வர்றதும், எங்கேயாவது பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு வேறு எதுனா அதுக்கான நடவடிக்கை அந்த அதிகாரிகளுக்கு பொறுப்பேற்க வைப்பது என்பது இல்லை. ஓகே, ரொம்ப தெம்பாக இருக்காங்க. உதாரணம் கரூர் சம்பவம். ஆமாம், எத்தனை காவல்துறை அதிகாரி மேலே நடவடிக்கை வந்துச்சு? யார் மேலேயும். அப்புறம் அவர்களுக்கெல்லாம் பொறுப்பு இல்லையா? நாளைக்கு நீதிமன்றம் வந்து குற்றச்சாட்டு வச்சு நடவடிக்கை சொன்னால் என்ன பண்ணுவாங்க? விஜய்க்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கா? 2 சைடும் தான் பொறுப்பு இருக்குது. ஒரு சைடு இல்லை, விஜயை குற்றவாளி ஆக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த சைடை அடிக்க ஆரம்பித்தோன்னா இவர்கள் அதை வச்சுட்டு தப்பிச்சிக்கிறாங்க. கலாச்சார சாவு, இந்த மாதிரி இது, இந்த ஆணவ கொலைகள், ஜாதி, இது எல்லாத்துலேயுமே சம்மந்தப்பட்ட காவல்துறையினர் மெத்தனமாக இருந்தால் அவங்கள நடவடிக்கை எடுக்கணும், அவங்கள மாற்றணும். லா அண்ட் ஆர்டருக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கிறவங்கள போடணும். டிஜிபியை இன்னும் நியமிக்கலையே, பொறுப்பு டிஜிபியை வச்சுக்கிட்டு உருட்டுறாங்க. இந்த மாதிரி அந்த டிஜிபிக்கும் நம்ம முதல்வருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமானா இருக்காது. இப்போ சீமா அகர்வால் வர்றதோ, ரத்தர் வர்றதோ அவருக்கு எதுவும் இருக்காது. ஓகே, அப்போ எங்கேருந்து யார் தடுக்கிறாங்க? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. கோர்ட்டையே எதிர்க்கிற அளவுக்கு, கண்டெம்ட்டு போகிற அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் இருக்குன்னா எந்த அளவுக்கு இவர்கள் காவல்துறையை வச்சுருக்காங்க. நம்ம காவல்துறை ஒன்றும் மற்ற இது மாதிரி சில மாநிலங்களில் இருக்கிற மாதிரி தரங்கட்டது கிடையாது. ஓகே, திறமை வாய்ந்தவர்கள், பெரிய அளவில் குற்றப்புலனாய்வில் பேர் வாங்கினவங்க. நீங்கள் வந்து கத்தியை எப்படி பயன்படுத்துறீங்கன்றதை பொறுத்து தான். அதுதான் சொல்லிட்டேன். இவ்வளோ குற்றம் நடக்குது, இவ்வளோ போக்சோ கேசஸ் வந்து பல பதிவாகுது, பல குற்றச்சம்பவங்கள் நடக்குது. ஆனால் காவல்துறை வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வி. இடத்துல போதை மருந்து பழக்கம் அதிகமாக புழக்கம் இருக்குது.
அரசியல்வாதிகளுக்கு அது சம்மந்தம் இருக்குது, மேலதிகாரிகளுக்கும் அவங்களோட லிங்க் இருக்குது. நடுவில் இருக்கிற அதிகாரிகள் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறான், கைகள் கட்டப்பட்டிருக்குன்னா என்ன பண்ண முடியும்? ஓகே. பார் எடுத்துக்கங்க, அந்த பார்கிட்ட போகாத அப்படின்னா அங்கே தான் குற்ற சம்பவம் நடக்குது. ஆமாம். அங்கே தான் டிராஃபிக் ஜாம் பண்ணுறான், அங்கே தான் காரை கொண்டு போய் அடுத்த வீட்டில் விட்டு வாசல் விட்டு தகராறு பண்ணுறான், அங்கே தான் நைட்டு 1 மணி வரைக்கும் நடக்குது. இது எல்லாமே தெரியும். குற்ற சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமே தான், அவன் குடிச்சிட்டு காரை ஓட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணுறான். அப்போ 11 மணிக்குள்ளே எங்கள் டிடி கேஸ் எதுனா பிடிக்கணும், இதெல்லாம் வேணாங்க அதெல்லாம் விடுங்க அப்படின்னா அப்போ எப்படி நீ குற்ற சம்பவம் தடுக்க முடியும்? கோவை இந்த பாலியல் வழக்கில் கூட பக்கத்தில் ஒரு மதுபான கடை இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி ஒருத்தன் சாதாரணமாக ஒரு பெண்ணை நள்ளிரவில் பார்க்குறான். இப்போ நம்ம போகிறோம், ஒரு பெண்ணு தனியாக நிற்கிதுன்னா என்னம்மா விஷயம் இது சார், அந்த மாதிரி வந்துட்டேன் சார் வீட்டை விட்டதுன்னு, சார் ரைட்னு ஏதாவது உதவி பண்ணுவோம். மது போதையில் இருக்கிறவனுங்க, கஞ்சா போதையில் இருக்கிறவன் தவறாக பயன்படுத்த தான் பார்ப்பான். அவனுக்கு அது சட்டம், அது அவனுக்கு தண்டனை வாங்கி தர பெரிய குற்றம்னு தெரிஞ்சாலும் அந்த போதை உள்ள போய் அந்த நேரத்தில் வேலை செய்யாது. அப்படியே மீறி இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும். அந்த உள்ளே போனது அந்த தைரியத்தை கொடுக்கும். ஆசை இச்சை யாரை நம்ம சீரழிக்கிறோன்றதை பற்றி கவலைப்பட வைக்காது. இதுதான் காரணம். அதே மாதிரி இந்த குழந்தை திருமணமும் உயர்வாக இருக்கே சார், இது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க? ஏன்னா 18 அதுக்கு முன்னாடியே வந்து மேஜர் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய குழந்தை திருமணமும் நடக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்களே. குழந்தை திருமணங்கள் நடப்பதை தடுக்கணும்னா சமூக நலத்துறை அதற்கான வேகமாக செயல்படணும். சம்மந்தப்பட்டவர்களும் அதில் வந்து இது பண்ணணும். குழந்தைகள் நல அலுவலர்கள்னு இருக்காங்க, குழந்தைகள் நல ஆணையம், அதெல்லாம் எந்த அளவுக்கு செயல்படுது எந்த அளவுக்கு இதுன்னு பார்த்தா இந்த ஆட்சியில் பெரும்பாலும் நான் பார்த்த குழந்தை நல ஆர்வலர்களே ஆஃப் ஆகியிருக்காங்க. நம்ம எதாவது கேட்டால் கூட அவங்க இது பண்ணல. போன ஆட்சியிலலாம் இப்படி பொங்கி வீரியமாக இருந்தவங்களாம் இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. அப்போது குழந்தைகள் திருமணம், இளம் வயது திருமணம், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் ஒவ்வொரு ஸ்டேஷனில் குழந்தைகள் நல அலுவலர்னு தனியாக இருக்கணும். எஸ்ஐனா குழந்தைகளை மெயின்டைன் பண்ணுறதுன்னே இருக்கணும். இந்த மாதிரிலாம். ஆனால் அதெல்லாம் வந்து இல்லாததுடைய விளைவு தான் இது. பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தும். குழந்தை திருமணம் என்பது அந்த குழந்தையை பாதிக்கும், உங்கள் குழந்தை தான் அது பாதிக்கும் அப்படின்றது. பெண் கல்வி ரொம்ப முக்கியம். ஓகே. பெண் கல்வி இருந்துச்சுன்னா குழந்தை திருமணத்தை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. ஓகே. மூட பழக்கங்கள் இதெல்லாம் எதிரான பிரச்சாரத்தை கொண்டு போகணும். இதெல்லாம் மீறி நடந்துச்சுன்னா அது காவல்துறையுடைய கவனத்துக்கு வர்றதுக்கு அக்கம் பக்கத்தினர் அது இதுவாக இருக்கும். ஒரு உள்ளே பேசி முடிச்சிடுறாங்களோ, அதை தான் சொல்கிறேன். அதையும் மீறி நடக்கிறத தடுக்கிற வேலை நடக்கணும். இது எதுவுமே நடக்கலைன்னா தான் அந்த இடத்துல குழந்தை திருமணம் நடக்கும். அதை தாண்டி குழந்தை திருமணம்னு தாண்டி டீனேஜ் கர்ப்பம் வந்து இப்போ அதிகமாகிட்டு போகுது சார். வேலூரில் ஒரு அந்த ஜிஹெச்சில் கூட நிறைய பதிவாகிறதா தகவல் கூட வந்துச்சு ரீசெண்டாக. டீனேஜ் கர்ப்பத்துக்கு காரணம் குழந்தை திருமணம் அல்ல, அது ஒரு மைனர் ஃபேக்டர்னா கட்டுக்கடங்காமல் இருக்கிற இந்த மாதிரி ஆப்கள் இளம் பருவத்தினரை தவறாக வழி நடத்துறது, நம்ம வாழ்க்கை நம்ம வாழலாம் அப்படின்றது, இளம் பருவத்தினர் வந்து ஒரு கண்காணிப்பு இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாம் சேர்ந்து தான் சமூகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். சமூகம் தான் நம்மளை அப்படி ஆக்குது. சினிமா பல்வேறு இதில் நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்ற இது. அப்புறம் வந்து வீட்டில் பெற்றோர்களுடைய கண்காணிப்பு, இளம் பருவத்தினரை அது ஆணோ பெண்ணோ அவர்கள் ஆன்லைனை இந்த மாதிரி இன்ஸ்டா ட்விட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல கண்காணிப்பு, இந்த மாதிரி இதெல்லாம் விட்டுறதுடைய விளைவு தான் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்களில் போயிட்டு டீனேஜ் பசங்க, அதாவது 18க்கு அதுக்கு முன்னாடி இருக்கவங்க கூட போதை பழக்கத்துக்கு வந்து நிறைய அடிமையாக இருக்காங்க சார். அப்போ 12-13 வயசுலேயே இருக்காங்கன்றதான. இப்போ இது அன்புமணி கூட சமீபத்தில் ஒரு இது பண்ணுறாரு. 8% இருந்தது, நீங்கள் 16% டபுளாக இருக்குது இளம் பருவத்தினர் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறதுன்னு. அது இருக்க தானே செய்யும். வீட்டில் அப்பா அண்ணனுங்க எல்லாம் போதை பழக்கத்தில் இருந்தோன்னா சின்ன பையனும் வரும்போது சின்ன வயசுலேயே போதை பழக்கத்தை ஆளாயிடுவோம். தொடர்ச்சியாக ஒரு பெற்றோர் ஒரு அப்பா பையனை விட்டு சரக்கு வாங்கிட்டு வர சொல்கிறது, வீட்டில் உட்காந்து சரக்கு அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது அந்த பையனும் அதை பார்த்துட்டு அது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றது முடிவுக்கு வந்துடுவான். ரெண்டாவது, உங்களுக்கான அந்த வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ நீங்கள் எப்படி வளர்றீங்களோ அதுதான். நீங்கள் வளரும்போதே உங்களுக்கு ஈஸியாக கஞ்சா சாக்லேட், ஒரு பெண்ணை பிடிச்சிருக்காங்க 36 கிலோ கஞ்சா சாக்லேட்டு வச்சு மாட்டுது. இது அந்த அம்மாவுக்கு தொழில் குழந்தைகளுக்கு. அப்போ இது பழக்கிட்டாங்கன்னா சாக்லேட் தான் வாங்கி சாப்பிடும். முன்னெல்லாம் நான்லாம் வளரும்போது இந்த பக்கத்தில் இந்த இதெல்லாம் விற்றுட்ருப்பாங்க, பனங்காய், மாம்பழம், கொய்யா, தேன் மிட்டாயி, கம்மர்கட்டு, இதுதான் வாங்கி சாப்பிடுவோம். இப்போ கஞ்சா சாக்லேட் விற்றுருந்தா குழந்தைங்க அதுதான் வாங்கி சாப்பிடும். ஒரு 12-13 வயசில் சாப்பிட்டு அதுக்கு இந்த போதை ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அடிக்ட் ஆன பிறகு அதை தான் நோக்கி நகருவாங்க. அதுக்கு பிறகு என்ன, நம்ம வளர்கிற பருவம் சினிமாவில் என்ன சொல்கிறாங்க, சிகரெட். ஹீரோலேருந்து எல்லாம் ஆண்மையை நிரூபிக்க சிகரெட். எவனுக்கும் எவனை பற்றியும் கவலை இல்லை, அவன் பணம் சம்பாரித்து போயிட்டே இருப்பான். நான் ஒரு தடவை அதான் சொன்னேன், அந்த விவேக் இவங்கெல்லாம் ஒரு ஜோக்கெலாம் வரும்போது
காலேஜுக்கு போகிறதா, காலேஜுக்குள்ளே போனால் பெண்களை கேலி பண்ணுறது, கட்டடிச்சுட்டு வெளியே வருது, இதெல்லாம் அதை பார்த்து நான் பார்த்த பசங்களுக்கு நான் சொன்னது, அவன் டிகிரி முடிச்சிட்டான், மாஸ்டர் டிகிரியே முடித்தவன், சினிமா துறையில் வந்துட்டு காலேஜில் போனால் இதெல்லாம் பண்ணணுன்றான். இதை நம்பி இதை பார்த்துட்டு பண்ணுறவன் கல்லூரி படிப்பை தொலைச்சிருவான், ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறது தான் கல்லூரியில் படிக்கிறதுன்னு ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ வரைக்கும் அதான் சார் கட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் காலேஜ்னா அதுதான். இப்போ அது ரொம்ப இப்போ வேற மாதிரி போயிடுச்சு. பொண்ணுங்க பின்னாடி சுற்றிக்கோ, பிரேக்கப் பண்ணிக்கோன்ற மாதிரி. பொண்ணுங்களும் அது பின்னாடி சுற்றுங்க, பிரேக்கப் பண்ணிக்கணும். முன்ன வந்து காதல்ன்ற மாதிரி ரொம்ப போயிடும், தீவிரமாக காதல், டீப் லவ் அதுன்னு போவோம், அப்படி தெரிஞ்சாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி போதை பழக்கத்தில் அதிகமாக போகிறது, அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக போய் வேலை இல்லைன்னு சேர்ந்து சுயமாக இதானா லிவிங் டுகெதர் இந்த மாதிரி போகுது. அப்போ இதோடைய விஷயங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா, சரியாக போகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஓகே, நீ தப்பு ரைட்டு, எது தப்பு எது ரைட்டுலாம் நம்ம ஆள் கிடையாது. ஆனால் சரியில்லாமல் போகும்பொழுது தான் சிக்கலாகும். அது என்னன்னா வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை வர அளவுக்கு ஆகும். நீ கல்லூரி வாழ்க்கை நான் எப்படின்னா திரும்பியா உனக்கு என்னையா, நான் செமஸ்டர் முடிப்பேன்னா முடிச்சுக்கோ, நான் சொல்கிறதுக்கு இல்லை. நான் எப்படி வேணால் தெரிஞ்சு செமஸ்டர் போச்சுன்னா வேஸ்ட்டு. நான் போதை பழக்கத்துக்கு அடிமையாவேன்னா அடிமையாவது தப்புப்பா. நாங்கள் பழகுறோம், நீனே பூமர் சொல்கிற, நாங்கள் ஃப்ரெண்டாக பழகுறோம், பாய் பெஸ்டி ஃபேன் கேர்ள் பெஸ்டி சொன்னால் சொல்லிக்கோ. என்னென்னமோ சொல்கிறாங்க சார், புதுசு புதுசாக சொல்கிறானுங்க. அப்போ இது எல்லாமே நல்லா போகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நட்புகள் இருக்கணும், ஆண் பெண் நட்பு நம்ம தப்பாக சொல்ல முடியாது, நம்ம அந்த பூமர் கிடையாது. ஆனால் அந்த நட்பு எங்கே போய் எப்படி முடியணுன்றதை பொறுத்து தான் இருக்குது. நல்ல நட்பு லைஃப் லாங் இருக்கும். காலேஜில் படித்த ஆண் பெண் நட்புன்றது லைஃப் லாங் இருக்கும், ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அதெல்லாம் ஓகே. அது வேறு மாதிரி போய் உங்கள் வாழ்க்கையை தொலைக்கிறது, இளம் வயது இந்த மாதிரி திருமணங்கள், இளம் வயது கர்ப்பம், இதெல்லாம் வரும்போது தான் பிரச்சனையாக இருக்குது. ஒரு 2 அபார்ஷன் 3 அபார்ஷன் ஒரு குழந்தை பண்ணுச்சுன்னா, ஒரு பொண்ணு பண்ணானா, கல்யாணம் ஆன பிறகு குழந்தை பேரே இல்லாமல் போயிடும். இயற்கை எல்லா இடத்துலையும் ஒத்துழைக்காது. இயற்கைக்கு எதிராக நடந்தீங்கன்னா இயற்கை உங்களுக்கு எதிராக நடக்கும். இது பலருக்கும் நடக்கும். அதனால் இது ரொம்ப முக்கியம், ஒழுக்கம். அதுக்கு அடிப்படை அமையிறது அரசுடைய சமூக நலத்துறை, மற்ற அரசு எந்திரங்கள், இதெல்லாம் பிரச்சாரம். இளம் வயதினரை எப்படி நம்ம அவங்கள கொண்டு வரணுன்றது. சினிமாக்களில் தணிக்கைகளில் முன்னெல்லாம் தணிக்கை அப்படி இருக்கும், இப்போல்லாம் அப்படியே வெட்டிட்டு ரத்தத்தை துடைக்கிறான், ரத்தம் சொட்டு சொட்டாக காமிக்கிறான், வயலன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. ஹீரோவே கடத்துறான், ஹீரோவே கஞ்சா விற்கிறான், ஹீரோவே கஞ்சா அடிக்கிறான், ஜெயிலில் போய் சம்பவம் பண்ணுறான், ஹீரோ சம்பவம் பண்ணுறான். இதெல்லாம் பார்க்குற இளம் பருவத்தினர்னா இதெல்லாம் தவிர்த்துட்டு எப்படி சார் சினிமா எடுக்க முடியுன்ற கேள்வியெல்லாம் எடுத்தாங்களா? அந்த காலத்தில் எடுக்கல. இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கா? எங்கள் வீட்டில் இருக்கா? அப்புறம் வெளியே மட்டும் இருக்குது. எப்படி நீங்கள் நடுவீடா பண்ணுறீங்க? இல்லை ரோட்டில் வந்தால் 10 பேரை போட்டு அடிக்கிறீங்களா? இல்லை. ஒரு ஆள் 50 பேர் அடிக்கிறீங்களா? இல்லை. அப்புறம் இதெல்லாம் தவிர்த்துட்டுன்னு கேட்குறீங்க. எதை தவிர்க்கணும்? இதெல்லாம் இருக்கா இல்லையா இப்படிலாம் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன், இருக்குதுப்பா அப்படின்னு. ஹீரோ நிற்பார், அவர் எந்த பயிற்சியும் இருக்காது, மற்ற 50 பேர் அடிப்பார். இப்படியே அடிக்க முடியும். என்ன பயிற்சி பெற்ற ஆளாக இருந்தால் கூட 5-6 பேர் அடிக்க முடியாது, அது மாதிரி டயர்ட் ஆகிடுவோம். மேலே விழுந்தாங்கன்னா டயர்ட் ஆகிடுவோம். ஆனால் இவர் அடிப்பார் 50 பேர். அதுவும் என்ன சொல்கிறது, எல்லா வெட்டுக்காயெல்லாம் வாங்கிட்டு வந்து அடிப்பார். மண்டையில் இரும்பு ராட்டில் அடிச்சா பேரும் அடிப்பார், விழுந்துருவார். மண்டையில் அடிப்பட்டு விழுந்துட்டானா அவ்வளோதான், மூளையில் ரத்தம் கட்டி செத்த போயிடுவான். ஆனால் எந்திரிச்சு சண்டை போடுறாரு. எப்படி இது எங்கே நடக்குது? இன்னொன்று, சாதாரண விஷயங்களில் ஹீரோ பாட்டில் எடுத்து மண்டையில் அடிக்கிறது, ஹோட்டலில் சண்டை போடுறது, அடின்னு அடித்து போட்டு வந்துடுவார். இதை பார்த்துட்டு இங்கே இருக்கிறவனுங்க போய் ஹோட்டலில் அடிக்கிறது, பாட்டில் வச்சு அடிச்சுட்டு கொலை கேஸில் மாட்டிக்கிறாங்க, கொலை முயற்சி வழக்கில் மாட்டிக்கிறான், படிப்பு போயிடுது, வேலைக்கு போக முடியாது. தேவையான்றான். இது சாதாரண லைஃப்னா, சாதாரண லைஃப்ன்றது எளிய இதுதான். அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்கிங்னு ஒரு படம் வந்துச்சு, சூப்பர் படம் சார். அது எல்லார் லைஃப்லையும் சந்திக்கிறது. நீங்கள் வண்டி எடுத்தால் இன்னொருத்த அந்த இடத்துல வண்டி விடுவான்ற மைண்டு அர்த்தமான கதை அது. அது அப்புறம் அதுதானே லைஃபு, டூரிஸ்ட் ஃபேமிலி தானே லைஃபு, ஜே பேபி தானே லைஃபு. எத்தனை வீட்டில் அண்ணன் தம்பிங்க பேசிக்காமல் இதே போய் முறுக்கிட்டு இருப்பானுங்க, அம்மா தனியாக அது வாட்டில் இருக்கும். எனக்கு என்ன நடக்குதா இல்லையா? அதுதானே கதை. சம்சாரம் அது மின்சாரம்னு ஒரு படம் வந்துச்சு, குடும்பத்துக்கு நடக்குது. அவ்வளோ சூப்பர் படம் சார் அது. அது வாழ்க்கை எப்படி வாழணும்னு கடைசியில் சொல்லுவாங்க. பிரிஞ்சிட்டோம், சந்தோஷமாக வந்துட்டு போவோம், இதுக்கு பிறகு ஒன்றா உரசிக்கிட்டுலாம் இருக்கலாம், நல்லது கெட்டதில் ஒன்றா இருக்கும், இதுதான் வாழ்க்கை. அந்த படம் 50 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க, 15 லட்ச ரூபா திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்டாப்புல விசு. ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே சரி, இப்போதைக்கு கணக்கு போட்டால் 2 கோடி ரூபா கொடுத்தாங்க, 1 கோடி ரூபா திருப்பி கொடுத்துட்டாரு. எடுக்க முடிஞ்சதா இல்லையா? வீட்டுக்குள்ளே செட்டு போட்டு அவருக்கு ஸ்டஃப் இருந்தது, திரைக்கதை வசனத்தில் ஸ்ட்ராங் பண்ணார், பாட்டும் இருந்துச்சு. அந்த பாட்டெல்லாம் சம்சாரம் அது மின்சாரம் தேசிய அளவில் சிறந்த பாடலாக தேர்வாச்சு. சம்சாரம் அது மின்சாரம் அது. இன்னொன்று சிறந்த மாநில மொழி படமாக அது செலக்ட் ஆச்சு. நீங்கள் கலைப்படைப்பாளர்கள் இப்படி பண்ண முடியும். இவனுங்க பாட்டு எழுதுறாங்களா? இப்போ ஒரு படம் வந்துச்சு, ஜனநாயகன் பாட்டு வந்துச்சு,
அந்த வரிகள் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. நீங்க தானே சொன்னீங்க. தளபதி அவ்வளவுதான். நீங்க தானே சொன்னீங்க. இதெல்லாம் தவிர்த்துட்டு எப்படி எடுக்க முடியும்னு சொல்லுங்க. அந்த பாட்டு வரிகள் தளபதி கச்சேரி, தளபதி பாடுங்க பார்ப்போம். சார் வரல சார். யாரையாவது பாட சொல்லுங்க, பாட முடியாது. அப்போ பாடல்கள் மூலியமாக நல்ல கருத்துக்கள் நம்ம மனசுல பதிவு வைக்கப்பட்ட காலங்கள் உண்டு. சமீபம் வரைக்கும் பாடல்களுடைய வரிகள் நமக்கு புரிஞ்சது. இந்த ஒவ்வொரு பூக்களுமே அந்த பாட்டு சூப்பர் பாட்டு. எவ்வளோ பெரிய மோட்டிவேஷன் சாங். எனக்கெல்லாம் மோட்டிவேஷன் சாங்குங்க. நான் வந்து அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தேன். அந்த பாட்டு எனக்கு பெரிய மோட்டிவேஷன். ஆட்டோகிராஃப் அந்த சாங் வாலி எழுதியிருப்பார். இது எவ்வளோ ட்ரை பண்ணி சினிமாவில் ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு. லாஸ்ட்டில் நம்ம ஊருக்கு திரும்ப போகலான்றப்போ மயக்கமா கலக்கமா மனதிலே தயக்கமா வாழ்க்கையில் வருத்தமான்னு வரும் அந்த பாட்டு. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் பெருசுன்னு நினச்சேன்னா வாழ்க்கை வாழ முடியாதுன்னு வரும். என் வாழ்க்கையை மாற்றிச்சிங்க, நான் திரும்பி வந்துட்டேங்கன்றாரு. யார் ஜெயிச்சா? நன்றி சார். நன்றி.